வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்சி மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 14 ப்ராபபிலிட்டியில் சில சம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அ பேக் கண்டெய்ன்ஸ் 5 red, 8 white and 7 black balls. A ball is drawn at random from the bag. Find the probability that the ball drawn is red or white, not black, neither white nor black. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பேக்கில் 5 ரெட் பால்ஸும் 8 ஒயிட் பால்ஸும் 7 பிளாக் பால்ஸும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரேண்டமாக ஒரு பாலை அந்த பேக்லேருந்து எடுக்கும்போது என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து ரெட் ஆர் ஒயிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, n of s is equal to 5, அதாவது டோட்டலாக அந்த சாம்பிள் ஸ்பேஸ் 5 + 8 + 7, that is equal to 20. ஸோ n of s வந்து 20. ஃபஸ்ட்டு let a be the event of getting a red or white ball. ஒன்று ரெட் பால் இருக்கணும், இல்லை ஒயிட் பால் இருக்கணும். ஓகே, ஏ தான் இந்த ஈவெண்ட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ ப்ராபபிலிட்டி வந்து P of A is equal to N of A by N of S. N of A னா நம்பர் ஆஃப் ரெட் ஆர் ஒயிட் பால்ஸ். ரெட் பால்ஸ் வந்து 5 இருக்குது, ஒயிட் பால்ஸ் வந்து 8 இருக்குது. ஒன்று ரெட் பால் கிடைக்கணும், இல்லை ஒயிட் பால் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ஆட் பண்ணணும். 5 + 8 வந்து 13. ஸோ 13 by சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 20. அதனால் சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ப்ராபபிலிட்டி வந்து 13/20. செகண்ட் சப்டிவிஷன், நாட் பிளாக், அதாவது பிளாக் கலர் தவிர மற்ற எந்த பால் வேணால் இருக்கலாம். இதை வந்து ஈவன் பியாக வச்சுக்கலாம். அப்போது P of B is equal to N of B by N of S. N of B வந்து பிளாக் பாலாக இருக்கக்கூடாது அப்படின்னா 20 - 7, ஏன்னா 7 பிளாக் பால்ஸ் இருக்குது இல்லையா. அப்போது 20 - 7 வந்து 13. ஸோ 13/20, சாம்பிள் ஸ்பேஸ் 20. ஸோ இதோட ப்ராபபிலிட்டியும் 13/20. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் வந்து நெய்தர் ஒயிட் நார் பிளாக், ஒயிட்டும் இருக்கக்கூடாது, பிளாக்கும் இருக்கக்கூடாது. ஒயிட் பால்ஸ் வந்து 8 இருக்குது, பிளாக் பால்ஸ் வந்து 7 இருக்குது. ஸோ 8 + 7 வந்து 15. அப்போது இந்த பால்ஸ் இருக்கக்கூடாதுன்னா 20 - 15. இது வந்து ஈவன் சியாக வச்சுக்கலாம். அப்போ P of C is equal to N of C by N of S. N of C வந்து இப்போ 8 + 7 வந்து 15. ஸோ 20 - 15 வந்து 5. ஒயிட்டும் இருக்கக்கூடாது, பிளாக்கும் இருக்கக்கூடாதுன்னா நமக்கு வந்து ரெட் பால்ஸ் தான் வரும். அப்போ ரெட் பால்ஸோட நம்பர் வந்து 5. ஸோ 5/20. இதை நம்ம 5 டேபிளால் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது 1 டைம், இது 4 டைம். ஸோ 1/4. P of C is equal to 1/4. இதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், all kings and queens are removed from a pack of cards. The remaining cards are well shuffled and then a card is randomly drawn from it. Find the probability that this card is a red face card, a black card, either a red card or a queen, red and a queen. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸ்லேருந்து எல்லா கிங் கார்டையும் குயின் கார்டையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. தி ரிமைனிங் கார்ட்ஸ், அதாவது மீதி இருக்கிற கார்ட்ஸை நல்லா ஷஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரேண்டமாக ஒரு கார்டு எடுக்கிறாங்க. அது வந்து ரெட் ஃபேஸ் கார்டாக இருக்கிற ப்ராபபிலிட்டி வந்து கேட்டிருக்காங்க. அதான் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபேஸ் எழுதிக்கலாம், அதாவது சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு பேக் ஆஃப் கார்ட்ஸில் வந்து 52 கார்ட்ஸ் இருக்கும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிங்ஸ் அண்ட் குயின்ஸே எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பிளாக் கார்ட்ஸில் வந்து 2 கிங்ஸ் இருக்கும், 2 குயின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலி 4. அதே மாதிரி ரெட் கார்ட்ஸில் 2 கிங்ஸ் இருக்கும், 2 குயின்ஸ் இருக்கும், 4. ஸோ 4 + 4 வந்து 8. இதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ 52 - 8. 52 - 8 வந்து 44. ஸோ n of s வந்து 44. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், a red face card. இது வந்து ஈவெண்ட் ஏன்னு வச்சுக்கலாம். அப்போ P of A is equal to n of A by n of S. ஓகே, ரெட் ஃபேஸ் கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் கார்டுனா கிங், குயின் அண்ட் ஜோக்கர். கிங்கும் குயினும் எடுத்துட்டாங்க, அப்போ ஜோக்கர் தான் இருக்கும். ரெட் கார்ட்ஸில் வந்து 2 ஜோக்கர் இருக்கும். ஸோ ரெட் ஃபேஸ் கார்டுனா இப்போ வந்து நமக்கு ஜோக்கர் தான். ஸோ 2/44. 2 ஜோக்கர் இருக்கிறதுனால நம்ம 2ன்னு போட்டிருக்கோம். ரெட்டில் 2 ஜோக்கர் இருக்கும், பிளாக்கில் 2 ஜோக்கர் இருக்கும். நமக்கு வந்து ரெட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2/44. இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 1/22. செகண்ட் சப்டிவிஷன், a black card. ஓகே, பிளாக் கார்ட்ஸ் வந்து மொத்தம் 26 இருக்கும். வந்து நமக்கு கிங்கும் குயினும் எடுத்துட்டாங்க. பிளாக் கார்டில் 2 கிங் 2 குயின் இருக்கும். ஸோ டோட்டலி 4. அப்போ 26 - 4. இது வந்து ஈவெண்ட் பியை வச்சுக்கலாம். ஸோ P of B is equal to n of A by n of S. ஸோ 26 - 4 வந்து 22. 22 by சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு 44. இதை நம்ம வந்து 22 டேபிள் அடித்தோன்னா இந்த 1 டைம், இது 2 டைம். ஸோ 1/2. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன், எய்தர் a red card or a queen. அதாவது ஒன்று ஒரு ரெட் கார்டாக இருக்கணும், இல்லைன்னா குயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எல்லா குயினையும் எடுத்துட்டோம். ஸோ குயினாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ அது ரெட் கார்டாக மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ ரெட் கார்டில் வந்து 2 கிங் 2 குயின் எடுத்துட்டோம்னா மொத்தமாக 4 கார்ட்ஸ் எடுத்துட்டோம். ரெட் கார்ட்ஸ் மொத்தம் வந்து 26 இருக்கும். ஸோ 26 - 4 வந்து n of C by n of S. 26 - 4 வந்து 22. 22/44 equal to 1/2. ஃபோர்த்து சப்டிவிஷன், ரெட் அண்ட் அ குயின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அது ஒரு ரெட் கார்டாகவும் இருக்கணும், குயினாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் கிங்ஸ் அண்ட் குயின்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ குயினாக இருக்க வாய்ப்பு இல்லை. ரெட் அண்ட் அ குயினாக ரெட் குயினாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா குயினும் எடுத்ததுனால ரெட் அண்ட் அ குயினாக இருக்க முடியாது. ஸோ இது வந்து ஈவன் டியை வச்சுக்கலாம். ஸோ P of D is equal to n of D by n of S. n of D வந்து 0, ஏன்னா குயினே கிடையாது, அதுவும் ரெட் குயின் கிடையவே கிடையாது. ஸோ 0/44. 0 by anything 0 தான். ஸோ 0 தான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், a box contains 90 discs which are numbered from 1 to 90. If one disc is drawn at random from the box, find the probability that it bears a 2-digit number, a perfect square number, a number divisible by 5.
என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பாக்ஸில் 90 டிஸ்க் இருக்குது. அந்த 90 டிஸ்க்குக்கும் நம்பர் பண்ணியிருக்காங்க. அதாவது டிஸ்க் நம்பர் 1, டிஸ்க் நம்பர் 2 அப்படின்னு 90 வரைக்கும் நம்பர் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு டிஸ்க்கை ரேண்டமாக அவங்க எடுக்கும்போது ப்ராபபிலிட்டி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அது ஒரு 2 டிஜிட் நம்பராக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டி, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். n(s) வந்து 90 டிஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 90. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், a 2 டிஜிட் நம்பர். ஈவெண்ட் ஏவாக வச்சுக்கலாம். ஸோ P of A is equal to n of A by n of S. அதாவது 2 டிஜிட் நம்பர். 1 to 9 வரைக்கும் எல்லாமே வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் தான். 10லேருந்து தான் 2 டிஜிட் நம்பர் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 10 to 90. 1 to 9 வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர் அப்படின்றதுனால நம்ம 90 minus 9 பண்ணிக்கலாம். ஸோ 90 minus 9 வந்து 81. ஏன்னா அந்த 9 நம்பர்ஸை தவிர மீதி எல்லாமே 2 டிஜிட் நம்பர் தான். ஸோ 81, அதாவது 90 minus 9 is equal to 81 by சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 90. ஸோ 81 by 90. இந்த 9 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா இது 9 டைம்ஸ், இது 10 டைம்ஸ். ஸோ 9 by 10 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன், a perfect square number. இதை வந்து ஈவெண்ட் பியாக வச்சுக்கலாம். ஸோ P of B is equal to n of B by n of S. a perfect square number 1 to 90குள்ளார சொல்லியிருக்காங்க. 1 ஸ்கொயர் வந்து 1 இருக்குது, 2 ஸ்கொயர் 4, அதேமாரி போயிட்டே இருக்கும். கடைசியில் நம்ம பார்த்தோன்னா 10 ஸ்கொயர் வந்து 100 வந்து இதில் கொடுக்கல, 1 to 90 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 ஸ்கொயர் 81. ஸோ 1லேருந்து 9 வரைக்கும் எல்லா நம்பர்ஸோடைய ஸ்கொயரும் இதில் இருக்குது. 10 ஸ்கொயர் 100 அதில் இல்லாதனால நம்ம 1 to 9 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலி 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் அதில் இருக்குது. ஸோ 9 by 90. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 90. 9 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1 டைம், இது 10 டைம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1 by 10. Next, third subdivision, a number divisible by 5. இந்த ஈவெண்ட் வந்து C-ஆ வச்சுக்கலாம். ஸோ P of C is equal to n of C by n of S. 5ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னா 1 to 90குள்ளார வந்து 5, 10, 15 அதுமாரி எல்லாமே ஒன்று 5ல் எண்ட் ஆகிறது இல்லை 0ல் எண்ட் ஆகிறது வந்து எல்லாமே டிவிசிபிளாக இருக்கும். 1 to 10குள்ளார வந்து 5ம் 10ம் டிவிசிபிள், 11 to 20குள்ளார 15ம் 20ம் டிவிசிபிள். ஸோ அதேமாரி 1 to 10குள்ளார 2 இருக்கிறதுனால ஸோ டோட்டலி 90 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 into 2 மொத்தம் 18, 9 2s are 18. அதாவது 1 to 10குள்ளார 2 நம்பர்ஸ் டிவிசிபிளாக இருக்குது. அப்போது 11 to 20குள்ளார 2 நம்பர்ஸ் டிவிசிபிளாக இருக்குது. அப்போது 81 to 90 வரைக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு இதுலேயும் 2 நம்பர்ஸ் டிவிசிபிளாக இருக்கிறதுனால 9 into 2. ஸோ 9 2s are 18. 18 by 90. 9 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 2 டைம்ஸ், இது 10 டைம். மறுபடியும் 2 டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 1 டைம், இந்த 5 டைம். ஸோ 1 by 5. P of C is equal to 1 by 5. இதான் ஆன்சர். Fourth question, a bag contains lemon flavored candies only. Malini takes out one candy without looking into the bag. What is the probability that she takes out an orange flavored candy, a lemon flavored candy?
ஓகே, ஒரு பேக்கில் லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டீஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாலினி வந்து அந்த பேக்கை பார்க்காம வித்தவுட் லுக்கிங், அதாவது பார்க்காம ரேண்டமாக ஒரு கேண்டி எடுக்கிறா. அந்த கேண்டி ஆரஞ்சு கேண்டியாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டியாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளேவர்ட் கேண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேக்கில் வந்து லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டீஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆரஞ்ச் ஃப்ளேவர் கேண்டி வந்து அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0. அதாவது P of A is equal to 0. இதோட ஈவெண்ட் நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோம், அதனால் P of A is equal to 0. இதை வந்து P of B அப்படின்னு வச்சுக்கலாம். லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டி, இந்த பேக்கில் வந்து இருக்கிற எல்லா கேண்டியுமே லெமன் ஃப்ளேவர்ட் தான். ஸோ லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டியை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாமே லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டியாக இருக்கிறதுனால அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1. இது வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட், ஏன்னா இதில் ஆரஞ்ச் ஃப்ளேவர் கேண்டி நம்மளால் எடுக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள். ஸோ இம்பாசிபிள் ஈவெண்ட்னால் எப்போதுமே அதோட ப்ராபபிலிட்டி வந்து 0. லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டினா ஷியோர் ஈவெண்ட். நீங்கள் வந்து வித்தவுட் லுக்கிங் பார்க்காம அந்த பேக்லேருந்து என்ன கேண்டி எடுத்தாலும் அது லெமன் ஃப்ளேவர்ட் கேண்டியாக தான் வரும். ஸோ இட் இஸ் ஷியோர் ஈவெண்ட். ஷியோர் ஈவெண்ட்டுன்றதுனால எப்போதுமே அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1. ஸோ 1 தான் இதோட ஆன்சர். ஸோ இது இம்பாசிபிள் ஈவெண்ட், இது ஷுவர் ஈவெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் 0, செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் 1. இதுதான் இதுக்கான ஆன்சர். 5th question. 3 unbiased coins are tossed together. Find the probability of getting all heads, 2 heads, 1 head, at least 2 heads. என்ன சொல்கிறாங்கன்னா, 3 காயினை ஒரே நேரத்தில் டுகெதர் டாஸ் பண்ணுறாங்க. ஒரே நேரத்தில் டாஸ் பண்ணும்போது இதற்கான ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். N of S. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 3 காயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதோட ப்ராபபிலிட்டி எல்லாமே நம்ம எழுதிக்கலாம். இதுதான் டோட்டல் அவுட்கம்ஸ். எத்தனை இருக்குதுன்னு எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ N of S வந்து 8. ஒன்று 3 ஹெட்டாக இருக்கலாம், இல்லை 3 டெய்லாக இருக்கலாம், இல்லைனா 2 ஹெட் 1 டெய்ல், 2 டெய்ல் 1 ஹெட்டு, இல்லை ஹெட் டெய்ல் ஹெட்டு, டெய்ல் ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் ஹெட், ஹெட் டெய்ல் டெய்ல், இதுமாரி இருக்கலாம். ஸோ டோட்டலி 8 அவுட்கம்ஸ். ஸோ N of S வந்து 8. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஆல் ஹெட்ஸ், அதாவது எல்லாமே ஹெட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஈவெண்ட் வந்து ஏயாக வச்சுக்கலாம். அப்போ P of A is equal to N of A by N of S. இதில் எதில் வந்து ஆல் ஹெட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஒன்றே ஒன்றுத்தில் தான் இருக்குது. இதில் மட்டும்தான் ஆல் ஹெட் இருக்குது. ஸோ 1 by N of S வந்து 8. 1 by 8. 2 ஹெட்ஸ், அதாவது 2 ஹெட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். இதோட ஈவெண்ட் பியாக வச்சுக்கலாம். ஸோ P of B is equal to N of B by N of S. 2 ஹெட்ஸ் எது இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா HHT இதில் இருக்குது, HTHல இருக்குது, THHல இருக்குது. இது மூணுத்தில் மட்டும்தான் 2 ஹெட்ஸ் இருக்குது. இதில் 3 ஹெட் இருக்கிறதுனால இது நம்ம எடுத்துக்கூடாது, இது மூணுத்தை தான் எடுத்துக்கணும். ஸோ 3 by 8. நெக்ஸ்ட்டு 1 ஹெட் சொல்லியிருக்காங்க. இதோட ஈவெண்ட் சியாக வச்சுக்கலாம். ஸோ P of C is equal to N of C by N of S. இந்த TTHல வந்து 1 ஹெட்டு தான் இருக்குது. ஸோ இது அண்ட் THTலேயும் 1 ஹெட் இருக்குது, HTTலேயும் 1 ஹெட் இருக்குது. இதில் இது மூணுத்துலேயுமே ஒரு ஹெச் தான் இருக்குது, அதாவது ஒரு ஹெட்டு தான் இருக்குது. ஸோ 3 by 8. லாஸ்ட் சப்டிவிஷன் அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ்.
இதோட ஈவன் டியை வச்சுக்கலாம். ஸோ பி ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ். அட்லீஸ்ட் 2 ஹெட்ஸ் அப்படின்னா மினிமம் 2 இருக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஆனால் 1 அதெல்லாம் இருக்கக்கூடாது. 1 ஹெட்டு இல்லை ஹெட்டே இல்லாமல் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் 2 இருக்கணும். அதுக்கு மேலேயும் இருக்கலாம், 3 ஹெட்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 3 ஹெட்ஸ் இருக்குது, அப்போ இது உண்டு. இதில் வந்து ஹெட்டே இல்லை, அப்போ இது கிடையாது. இதில் வந்து 2 ஹெட் இருக்குது, அட்லீஸ்ட் 2 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுவும் இருக்குது. இதில் 1 தான் இருக்குது, ஸோ இதை நம்ம செலக்ட் பண்ண முடியாது. இதுலேயும் 2 இருக்குது அண்ட் இதுலேயும் 2 இருக்குது. ஸோ 1 2 3 4 இருக்குது டோட்டலாக. ஸோ 4 பை சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 8, 4 பை 8. இந்த 4 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இது 1 இது 2, தட் இஸ் ஈக்குவல் டு 1 பை 2. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.